வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த சம்மருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான பதிவு தான். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்கா அப்படின்றதுக்கான அறிகுறியையும், உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னாலும் நம்மளால் கருத்தரிக்க முடியும் பாதிப்பு இல்லாமல், அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கருத்தரிக்க முயற்சி செய்யும் பொழுது உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிரும் கருத்தங்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஆணுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு விந்த குறைபாடுகள் இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய வஜைனல் பகுதியில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக உருவாகக்கூடிய கரு உடல் உஷ்ணம் தாங்காமல் அது கலைந்து போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம், உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த உடல் உஷ்ணம் யாருக்கு அதிகமாக வரும்னா, அதிகமாக தண்ணி குடிக்காதவங்க, ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஆகக்கூடிய பாடி இருக்கவங்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது, நம்ம எடுத்துக்கக்கூடிய திட உணவுகளை காட்டிலும் திரவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க முடியல, அதிகமாக குடிக்க முடியலன்னா கூடியவங்க ஜூஸாக எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பால், இளநீர் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் உஷ்ணம் குறைந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிக்விட்ஸ் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சீக்கிரமாக நமக்கு வெளியேறிடும். தேவையில்லாத ஹார்மோன்ஸ், கெட்ட கொழுப்புகள் இருக்கிறதுனால கூட நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதிகமாக நம்ம தண்ணி எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் கழிவுகள் அடிக்கடி வெளியேறிட்டே இருக்கிறதுனால பாடி டீடாக்ஸ் ஆகும். அதே போல் இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு பார்த்துடலாம். கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். எதுவுமே காரமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நமக்கு வயிற்றில் எரிச்சல் உணர்வு இருக்கும். நெக்ஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். நைட்டில் தூங்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி டயரியா ஏற்படுற மாதிரி இருக்கும். சிறுநீர் பார்த்திங்கன்னா சொட்டு மூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு சொட்டாக யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதே போல் யூரின் போய் முடித்தோன்னா பயங்கரமாக எரிச்சல் இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் கூட சிலருக்கு பாடி ஹீட் இருக்கும். எந்த சிம்டம்ஸுமே தெரியாது, ஆனால் ரொம்ப டயர்டாக மட்டும் ஃபீல் பண்ணுவாங்க. பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபீவர்னு நினச்சி டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பொழுது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. காற்றோட்டமான ஆடைகள் அணையிறதையும், டெய்லி 2 நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறதையும் மறக்காதீங்க. அதே போல் வெந்தய வாட்டர் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வெந்தய வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நம்ம டீயாக எடுத்துக்கிறது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மாறாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் உடல் உஷ்ணத்தையும் குறைச்சி நமக்கு இன்னும் ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வாரத்துக்கு ஒரு 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம். கூடவே 2 இளநீர் அதாவது எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு நீங்கள் இளநீர் எடுத்துக்க வேண்டாம். அடுத்த நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா சில சமயத்தில் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோல்ட் ஆகணும்னு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி உணவில் அதிகமாக நீர் காய்கறிகளை சேர்த்துக்கிறது உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம். மதிய நேரத்தில் ஒரு டம்ளர் மோரில் சுண்டைக்காய் வற்றல் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தோம்னாலே போதும். சுண்டைக்காய் வற்றல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வெறும் வானிலையில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் மோரோடு சேர்த்து குடிக்கும் பொழுது பாடியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸுமே நமக்கு வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள், கருப்பையில் இருக்கக்கூடிய புழுக்கள், இந்த மாதிரி புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி சுண்டைக்காய் வற்றல் சேர்த்து மோர் குடிக்கும் பொழுது அதுவும் சரியாகும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி சீக்கிரமாக உங்களால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக்க முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சம்மர் டைமில் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.